சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே நீர் நித்தம் என்னை எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே என் இயேசுவே உந்தன் சித்தம் போல் நடத்தும் என் பிதாவே என் இயேசுவே. இன்பமான வாழ்க்கை வேண்டே இனிய செல்வம் சீரும் வேண்டே துன்பமற்ற சுகமும் வேண்டே நின் தொண்டு செய்யும் அடியேன் உந்தன் சித்தம் போல் நடத்தும் என் பிதாவே என் இயேசுவே. நேசமனாம் நின் வழியோ சிறுதூரமோ மாத்தொலையோ எவ்வித துயர்கடலோ ஏழையின் வாழ்வெதிலும் உந்தன் சித்தம் போல் நடத்தும் என் பிதாவே என் இயேசுவே. அக்னிஸ்தம்பம் மேகஸ்தம்பம் ஆமிவற்றால் நீர் நடத்தி அனுதினம் என்னோடிருப்பீர் ஐயனே கடை கண்ணியே உந்தன் சித்தம் போல் நடத்தும் என் பிதாவே என் இயேசுவே. நாளுக்காய் துதிக்கிறோம் தகப்பனே, உம்முடைய இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியான கிருபைகள் கிடைக்கவில்லை அப்பா. இந்த தேசத்துல ஆண்டவரே விடுதலையோடு ஆண்டவரே உம்முடைய வசனத்தை தியானிக்கவும் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் கூடவும் உம்முடைய மகத்துவமான அன்பை பகிர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு நீர் ஆண்டவரே கொடுத்த இந்த விசேஷித்த பாக்கியத்திற்காக நன்றி அப்பா. நீர் எங்களோடு பேசும் உடைய வசனங்களினால எங்களை நிறைத்தருளும் இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே. நாம திருமறையின் திவ்ய காட்சிகளை குறித்து தியானித்து வருகிறோம். இதுவரைக்கும் நாம் யோசேப்பின் வாழ்க்கையை நாம் தியானித்தோம். யோசேப்பின் முடிவு எவ்வளவு அற்புதமாய் விசுவாசத்திலே துவங்கின அந்த வாழ்க்கை விசுவாசத்திலே முடிந்தது என்று பார்த்தோம். தரிசனத்திலே துவங்கிய அந்த வாழ்க்கை தரிசனத்தில் முடிந்தது என்று பார்த்தோம். அவன் தரிசனக்காரனாய் அவன் வாழ்க்கையை துவக்கினான். தரிசனத்தோடு அந்த தனக்கு தேவன் கொடுத்த அந்த தரிசனத்தை தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் பிரயோஜனமாக உபயோகப்படுத்தி தான் மரிக்கும் போது அந்த தரிசனத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு சென்றான். உங்களில் அநேக பேர் பர்பஸ் ட்ரிவன் லைஃப் என்ற அந்த புத்தகத்தை வாசித்திருப்பீர்கள். யோசேப்பினுடைய வாழ்க்கை ஒரு பர்பஸ் ட்ரிவன் லைஃப் ஆயிருந்தது. ஒரு அர்த்தமுள்ள அந்த வாழ்க்கையாயிருந்தது.
தரிசனத்தை பெற்றவனாகவும், தரிசனத்தை வாழ்ந்து காட்டினவனாகவும், தரிசனத்தை தன் மறைவுக்கு பிறகும் பேசுபவனாகவும் அவனுடைய வாழ்க்கை இருந்தது. ஆபேலுடைய வாழ்க்கையை பற்றி நாம் ஆதியாகமத்திலே பார்க்கும்போது இப்படியாய் நாம் பார்த்தோம். ஆபேல் அவன் மரித்தும் பேசினான் என்று வேதத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது. மரித்த ஆபேல் எப்படி பேச முடியும்? ஆபேலுடைய மரணம் முதலாவது மரணம். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை, பழத்தை தின்றால் மரணம் சம்பவிக்கும் என்று அந்த வார்த்தை இருந்தது. ஆனால் மனுஷர்களுக்கு உடனே மரணம் சம்பவிக்கவில்லை. தேவனை விட்டு அவர்கள் விலக்கப்பட்டார்கள். ஆத்துமாவிலே அவர்களுக்கு மரணம் வந்தது. ஆத்துமாவிலே வந்த மரணம் சரீரத்திலே அவர்கள் பார்க்கவில்லை. தன்னுடைய மரணத்தின் மூலமாக ஆபேல் தேவனுடைய வார்த்தைக்கு சாட்சியாயிருந்தான். அதனாலதான் அவனுடைய மரணம் மனிதர்களுக்கு மரணம் என்றால் என்ன என்பதை தெளிவுபடுத்தியது. மரித்து ஆபேல் தன்னுடைய வாழ்க்கையிலே பேசினான். யோசேப்பு மரித்தான், அவனுடைய எலும்புகள் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசியது. நீதிமானுடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நீதிமானுடைய எலும்புகளை தேவன் பாதுகாக்கிறார் என்று பார்க்கிறோம். மோசேவுடைய சரீரத்தை குறித்து தர்க்கம் இருந்தது என்றும், மோசேயை தேவன் அடக்கம் செய்தார் என்றும் வேதத்திலே நாம் காண்கிறோம். மோசே, ஏனென்றால் தேவன் மனிதர்களுடைய தரிசனங்களையும் அவர்கள் மறைவுக்கு பிறகு கூட அவர்களுடைய தரிசனங்களை பாதுகாக்கும்படியாய் தேவனே என்ன செய்கிறார்? அந்த தரிசனத்தை சுமக்கிறார். நாம கடவுளுடைய தரிசனத்தை சுமந்தால் நம்முடைய தரிசனத்தை தேவன் சுமக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கை அப்படி அற்புதமாய் முடிந்தது. ஒரு அற்புத திவ்ய வாழ்க்கையாய் அவனுடைய வாழ்க்கை முடிந்தது. சிறு பையனா இருக்கும்போது ஆண்டவர் அந்த தரிசனத்தை அவனுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார். முதிர்ச்சி அடைந்த அவன் அந்த தரிசனத்தோடு அவன் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறான். நம்மள அநேகருக்கு இந்த வார்த்தை தெரியும், பகல் கனவு என்று சொல்லுவார்கள். ஆனால் இதே கனவை நாம மேன்மையான ஒரு கனவை எப்படி சொல்வோம்? தரிசனம் என்று சொல்லுவோம். பகல் கனவுக்கும் தரிசனத்திற்கும் என்ன வித்தியாசம்? பகல் கனவு என்பது வெறும்ன கனவு மட்டும் கண்டு கொண்டிருப்பது, அது குறித்து எதையுமே செய்யாமல் இருப்பது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பகல் கனவை விசுவாசம் இல்லாமல் இருக்கும் வெறும் விருப்பம் என்று மட்டும் நாம அப்படி நினைக்கலாம். ஆனால் விசுவாசத்தோடு கிரியைகளோடு நாம் நம்முடைய கனவுகளை ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்து ஜெபித்து அவருடைய உதவியோடு அவருடைய அந்த தரிசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற முயலும் போது நம்முடைய வாழ்க்கை திவ்யமாய் மாறிவிடுகிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. எத்தனையோ பேருக்கு தேவன் தரிசனத்தை கொடுக்கிறார். எல்லோரும் யோசேப்பு மாதிரி தரிசனத்தை நிறைவேற்றுபவர்களாய் வாழ்வதில்லை. ரொம்ப முக்கியமான உதாரணம் சிம்சோனுடைய வாழ்க்கை. சிம்சோனுடைய தாயாருக்கு, சிம்சோனுடைய தந்தைக்கு தேவன் சிம்சோனை குறித்து ஒரு தரிசனத்தை கொடுத்தார். சிம்சோனுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை தெளிவாக அவர்களுக்கு காண்பித்தார். சிம்சோனுடைய வாழ்க்கை அவனுக்கு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், அவன் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் எழுதி கொடுத்தார். அவருடைய வார்த்தைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த தரிசனத்தின்படி சிம்சோன் வாழவில்லை. அந்த தரிசனத்தை அவன் அசட்டை பண்ணினான். அந்த தரிசனத்தை மறந்து விட்டான். அந்த தரிசனத்தை ஒரு பொருட்டாக அவன் எண்ணவில்லை. இது சிம்சோனுடைய வாழ்க்கை மாத்திரம் இல்லை, எத்தனையோ பேருடைய வாழ்க்கை தரிசனத்தின்படி இல்லாமல் தரிசனத்தை புறம்பே தள்ளிய வாழ்க்கையாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே யோசேப்பு மாதிரி தரிசனத்தோடு வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கை யோசேப்பினுடைய வாழ்க்கை முடிவது மாதிரி தரிசனத்தோடு முடிப்போம். நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு, இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு நாம் விட்டு செல்லும் காரியங்கள், ஆண்டவர் நமக்கு கொடுத்த தரிசனத்தை மற்ற மனிதர்களுக்கு சொல்லிய வண்ணம் இருக்க வேண்டும். மரித்தும் நாம் பேசும்படியாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும்.
இன்றைக்கு வந்து நம்ம வேத அந்த திவ்ய காட்சியின் பயணத்தை நாம் தொடர்வோம். எக்ஸடஸ் எடுத்துக்கொள்வோம். 1வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடியும் மட்டும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். யாத்ராகமம் 1வது அதிகாரம் 8லிருந்து அந்த அதிகாரம் முடியும் வரைக்கும். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிடம் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாக இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாக வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். அதுவுமின்றி எகிப்தின் ராஜா சிப்புரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளுடைய பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் பொழுது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகள் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்தில் போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். நம்ம ஒரு பெரிய இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே திருப்பு முனையிலே நிற்கிறோம். யோசேப்பு இருக்கும் வரைக்கும் பிரச்சனை இல்லை. யோசேப்புடைய வாழ்க்கையை எகிப்திய ஜனங்களும் மற்றவர்களும் நினைத்து பார்க்கும் மட்டும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த நிழல் இருந்தது. இதுக்கு பிறகு ராஜ்யங்கள் மாறியது, ராஜாக்கள் மாறிவிட்டார்கள். வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம், ராஜ்யங்களை மாற்றுகிறவர் அவர், ராஜாக்களை மாற்றுகிறவர் அவர் தான் அப்படின்னு நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த கான்ட்ரிபியூஷனையும் யோசேப்பையும் அறியாத ஒரு ராஜா வருவது தேவனுடைய சித்தமா? தேவனுடைய சித்தம் தான். அந்த ராஜாவை யார் கொண்டு வைத்தது? அந்த ராஜாவை கொண்டு வைத்தது ஆண்டவர் தான். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுமதிக்கிறார். நம்ம இன்னைக்கு வேதத்திலே வாசிக்க கேட்டோம். அந்த பிரச்சனைகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். முதல்ல ராஜாவுக்கு தன்னுடைய ஜனங்களின் ஒரு பகுதியை குறித்து ஒரு பொறாமை இருக்கிறது. பாருங்க, நம்ம நிறைய பேர் நிறைய நேரத்துல நினைக்கிறோம், நம்ம ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணா எல்லாரும் என்ன செய்வாங்க, நமக்கு அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. நம்ம அதிகமாய் வளரும் போது நம்மை பார்த்து பொறாமை கொள்கிறார்கள் எல்லாருமே. இந்த ஜனங்கள் இவ்வளவு பலத்தவர்களா இருக்கிறார்களே, இவர்கள் பலத்தவர்களா இருந்தால் நம்ம ராஜ்யத்துக்கு தானே நல்லது அப்படின்னுட்டு ராஜா நினைப்பதில்லை. அவன் வேற மாதிரி நினைக்கிறான். இவங்க ஒருவேளை என்னுடைய விரோதிகளிடத்துல அவங்களோடு சேர்ந்துகிட்டு எனக்கு அகைன்ஸ்டா இருந்தா நான் என்ன பண்றது?
அப்படி பார்த்தா யார் வேணா யாருக்கு வேணா அகைன்ஸ்டா இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரியான வஞ்சனையாய் நடத்தும்படியாய் அவனுடைய இதயம் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அதனால எவ்வளவாய் கஷ்டம் அந்த ஜனங்களுக்கு வருகிறது என்பதை யோசித்து பாருங்கள். நம்ம வாழ்க்கையில எல்லாம் ஸ்மூத்தா இருக்கும், திடீரென்று சேஞ்ச் ஆயிடுது. திடீர்னு ஆளுங்க மாறுறாங்க, மாறினோன்னு எல்லாம் சேஞ்ச் ஆகுது. நமக்கு நிறைய சக்சஸ் இருக்கு, சக்சஸை பார்த்து பொறுக்காமல் பொறாமை கொண்டு என்ன செய்றாங்க, நிறைய பிரச்சனை கொடுக்கிறார்கள். நன்றாக கவனியுங்கள். இந்த மாதிரி அநேக பிரச்சனைகள் வரும்போது, நமக்கு விரோதமா இருக்கும் போது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். நம்ம கூட இருந்து ஒரு பெரிய பலத்த காரியத்தை நம் மத்தியிலே நடத்த போகிறார், நம்ம இன்னும் உயர்த்த போகிறார், நம்ம இன்னும் பலுக பண்ண போகிறார் என்று அர்த்தம். ஆண்டவர் அவருடைய மகிமையை காண்பிக்க போகிறார் என்று அர்த்தம். ஆண்டவர் அவரை நேசிக்கிறவர்களுக்கும் நேசியாதவர்களுக்கும் வித்தியாசத்தை எல்லாருக்கும் முன்பாய் காண போகிறார் என்று அர்த்தம். ஏன்னா ஒவ்வொரு வசனத்திலும் அவர்கள் இப்படி ஒடுக்கினார்கள், தேவன் அவர்களை பெருக பண்ணினார். அவர்கள் இப்படி செஞ்சாங்க, ஆனால் தேவன் இப்படி செய்தார். நம்ம யோவான் சுவிசேஷத்துல ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அவருக்குள்ள இருக்கிற ஜீவன் கிரியை செய்யாத ஜீவன் கிடையாது. நன்றாக கவனிங்கள். அது அவர் ஜீவனுள்ள தேவன் என்றால் அந்த ஜீவன் எப்படி நமக்கு தெரியும்? நமக்கு உதவி செய்கிறதுனாலே அந்த ஜீவன் அவர் உயிரோடு இருக்கிறார், நம் மீது அன்பாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். யாராவது நம்முடைய வாழ்க்கையை குறித்து சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தா சந்தோஷப்படுங்கள். ஏனென்றால் அந்த சேலஞ்சை தேவன் பதிலளிப்பார். அப்படியே வியந்து நிற்பாங்க. நம்மளுக்கு எங்கிருந்தோ உதவி வரும்போது, அற்புதமாய் உதவி வரும்போது தேவன் உண்டென்று மனிதர்கள் உணர்ந்து கொள்வார்கள். நான் என்னுடைய பழைய வேலையிலே நான் இருக்கும்போது பயங்கரமாக பிரச்சனைக்கு மேல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, புதிய புதிய காரியங்களை கண்டுபிடித்த பிரச்சனை. திடீரென்று எனக்கு பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில இருந்து எனக்கு அழைப்புகள் வரும். அத பார்த்து அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னதான் இதை இவ்வளவு பிரச்சனை பண்றோம், ஆனா இவருக்கு இங்கெல்லாம் இருந்து அழைப்புகள் வருகிறதே, இந்த ஆராய்ச்சியை செஞ்சுட்டு போங்க அப்படின்லாம் வருதே அப்படின்னு யோசிப்பார்கள். நான் ஒருவேளை நான் இப்படி நினைப்பேன், ஒருவேளை எந்த பிரச்சனையும் யாருமே பண்ணாம இருந்தா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு வேலை கிடைத்தது, அப்படியே நம்ம ரிட்டையர்ட் ஆயிடலாம் சந்தோஷமாக, எல்லாம் ஒரு சின்ன ஒரு ஆபரேஷன், வருவோம் போவோம், ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை. அந்த மாதிரி ஆண்டவருடைய ஒரு பார்வையில திட்டத்துல அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும் அப்படின்னு தேவன் நினைக்கல. அவர் என்ன நினைச்சார்? வேற மாதிரியான ஒரு வாழ்க்கையில வேற மாதிரியான ஒரு பர்பஸ் அவருக்கு இருந்தது. அதனால அவர் என்ன செய்தார்? அதை நிறைவேற்றுவதற்காக தேவன் என்ன செய்தார்? எல்லா மாதிரியான பிரச்சனைகளுக்கும் நம்மை அந்த மாதிரியான ஒரு பாதையிலே வழி நடத்துகிறார். வேதத்துல போட்டிருக்கு, வஞ்சனையாய் செய்யும்படியா அவருடைய இதயத்தை மாற்றினாராம், அதை அனுமதித்தாராம். நிறைய நேரத்துல மனிதர்கள் நமக்கு ஏதாவது தீமை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் தேவன் அதை அனுமதிப்பதில்லை. அவர் அனுமதியாமல் இருப்பதினால நமக்கு எல்லாம் சமாதானமா இருக்குது. எல்லா மனிதர்களும் ரொம்ப நல்லவர்களா இருக்கிறதுனால நமக்கு எதுவுமே நடக்காமல் இருப்பதில்லை. எல்லா மனிதர்களும் பை நேச்சர் பொறாமை உள்ளவர்களாகவும் மற்றவர்களுடைய நலம் விரும்பாதவர்களாகவும் நேசிக்காதவர்களுமா தான் இருக்கிறாங்க. தேவன் தீமை செய்யும்படியாய் அவர்களை அனுமதிக்காததினாலே நமக்கு தீமை நம்மை விட்டு நம்மை அணுகுவதில்லை. சில சமயம் தேவன் இந்த தீமைகளை அனுமதிக்கிறார், பொறாமைகளை அனுமதிக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு பயங்கரமான விஷயங்கள் நடக்கிறது. ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது தேவன் உதவி செய்வதற்காக நமக்கு எப்பொழுதும் காத்துக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர்
ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறார். ராஜா என்ன சொன்னா, ஒவ்வொன்றா ஒவ்வொரு தீமையாய் செய்து கொண்டே இருக்கிறான். தேவன் அதற்கு கவுண்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போ ஆண் பிள்ளைகளை எல்லாவற்றையும் நதியிலே போட்டு விட வேண்டும் என்று ஒரு பயங்கரமான ஒரு ரூலை தேவன் அவன் ராஜா செய்யும்படியாய் தேவன் அனுமதித்தார். உடனே குழந்தை பெறும்போதெல்லாம் ஜனங்கள் அந்த மாதிரி ஆண் குழந்தை பெற்ற உடனே அலறி பயந்து என்ன செய்ய போறோம்னுட்டு இருப்பார்கள். ஆனால் மோசேவுடைய எத்தனையோ ஆண் குழந்தைகள் அந்த மாதிரியான நதிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கும். ஆனால் நதிக்கு ஒப்பு கொடுக்காமல் தப்பப்பட்ட எத்தனையோ ஆண் குழந்தைகளும் இருந்திருக்கும். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அது ஒரு எக்ஸாம்பிள். மோசே அவன் நதியிலே தூக்கி போடப்பட்ட மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே அவனுடைய தாயாருடைய விசுவாசத்தினாலே அவன் தப்புவிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு பயங்கரமான ரூல் இருந்தாலும், எவ்வளவு பயங்கரமான பிரச்சனை வந்தாலும், ஏதாவது ஒரு இடத்துல தேவன் விசுவாசம் உள்ளவர்களுக்கு தப்புவிப்பதற்கு ஒரு வழி ஏற்படுத்தி இருப்பார் என்று அர்த்தம். மறுபடியும் நான் அந்த வசனத்தை சொல்றேன். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு வெளிச்சமாயிருந்தது, ஒளியாயிருந்தது. நமக்கு உதவி செய்யவே தேவன் எப்பொழுதும் காத்து இருக்கிறார். பிரச்சனைகள் வரும்போது பயப்படாதீங்க, ஏதாவது ஒரு அதிசயம் அவர் செய்வார். அந்த அதிசயத்திற்காக நம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். கைவிடப்பட்டவர்களாய் ஒரு நாளும் நாம் நம்மை நினைக்க கூடாது. ஒரு நாளும் நம் கைவிடப்படுவதில்லை. எத்தனையோ முறை ஆண்டவர் சொல்றார். அவர் திரும்ப திரும்ப சொல்லுகிற வார்த்தைகள், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இதோ இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற அர்த்தம். ஏனென்றால் நமக்கு உதவி செய்யும்படியாய், நம்மை விடுதலை செய்யும்படியாய் வேதத்துல போட்டிருக்கு. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா. எப்படிதான் சொல்றது? இன்னைக்கு நான் எங்க கேஃபிட்டோரியால சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது ஒரு அருமையான சகோதரி என்னோடு பக்கத்துல உட்கார்ந்து அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது என்னிடத்திலே அவர்கள் இப்படி கேட்டாங்க. என்னுடைய முகத்தை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, நீங்க இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி. அவர்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட். ஏனென்றால் அந்த அம்மையார் யோகாவை பற்றி அவங்க யோகாவுக்கு போய் யோகாவின் மூலமாக அவங்க தன்னுடைய வாழ்க்கையில முக்தி கிடைக்கும், இந்த வெள்ளை இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் அவர்களுக்கு அந்த தருணத்தை நான் பிரயோஜனப்படுத்தி யோகாவை பற்றி சொன்னேன், ஆண்டவரை பற்றி சொன்னேன். ரட்சிப்பு எப்படியாய் கிறிஸ்தவர்கள் ரட்சிப்பை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பு வருகிறது என்று சொல்லி நம்புகிறார்கள் என்றெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அதாவது நமக்கு யோகா என்றது உங்க எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அந்த யோகா மூலமாக கூட தேவன் ஒரு வாய்ப்பை, தன்னுடைய அற்புதமான சுவிசேஷத்தை சொல்லும்படியான ஒரு வாய்ப்பை மனிதர்களுக்கு கொடுக்க முடியும், தன்னை நேசிப்பவர்களுக்கு கொடுக்க முடியும். ஏனென்றால் அவருக்குள் இருக்கும் அந்த ஜீவன் நமக்கு ஒளியாக இருக்கிறது. அதனால பிரச்சனை வருது, ஐயோ இவ்வளவாய் பெருகுகிறார்களே, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தாலும் யோக தியான கூட்டங்கள் இருக்கிறது. சாரை சாரையாய் மனிதர்களை இழுக்கிறாங்க. அதை பார்த்து நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்ல. அதை வைத்து கூட ஆண்டவருடைய அற்புதமான திவ்யமான அந்த சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஆண்டவர் வாய்ப்புகளை திறக்க முடியும். எதை பார்த்தும் பயப்படாதீங்க. அது நான் இந்த அம்மாவுக்கு இதை சொல்லிக் கொண்டு இருக்கும் போது எனக்கு முன்பாக இருக்கைகளே 2 அருமையான சகோதரர்கள் ஈரானில் இருந்து ஆராய்ச்சி செய்கிறார்கள். அவர்கள் என்னுடைய விசுவாசத்தை குறித்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். தேவன் 1 மடங்கு ஆசீர்வாதத்தை செய்ததும் அல்லாம 4 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவர்களுக்கு அற்புதமான அவருடைய திவ்ய சுவிசேஷத்தை சொல்லும்படியான கிருபைகளை கொடுத்தார்.
எவ்வளவு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் அதனுள்ளே தேவன் மகிமைப்படும்படியாய் ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த வாய்ப்பை மாத்திரம் நமக்கு தேவன் காட்ட வேண்டும் என்று சொல்லி அவரிடத்துல ஜெபிப்போம். அது சிறு பிரச்சனையா இருந்தாலும் சரி, பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே தேவன் அவனுக்கு அவர் அனுமதித்த காரியத்தில் எல்லாவற்றின் மூலமாகவும் அவர் மகிமைப்பட்டார். நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்கிற நிகழ்கிற எல்லா காரியத்தின் மூலமாகவும் அவர் மகிமைப்படுவார். அந்த மகிமை நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே நாம் கெஞ்சி நிற்போம். ஆண்டவரே, அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற எந்த காரியமும் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் அனுமதித்திருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த மகிமையை காண்பிக்கும் பொருட்டு, அந்த நன்மையை காண்பிக்கும் பொருட்டு எங்களுடைய கண்களை நீர் திறந்தருளுங்க. நீர் கொடுத்த அந்த தரிசனத்தை அதை அழிந்து போகாதவிடம் அந்த தரிசனம் நிறைவேறும்படியாகவும் நன்மையான அந்த முடிவு எங்களுடைய வாழ்க்கையிலே நிகழும் காரியத்திற்கு விளைவாய் நடக்கும்படியாகவும் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும் என்று சொல்லி நாம் கேட்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த வேத வசன அந்த தியான நேரத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் அனுமதித்த எவ்வளவோ காரியங்களின் மூலமாக ஆண்டவரே அவர்கள் நம்புவதற்கு ஏதுவாய் ஒரு வழி அமைத்திருந்தீர் என்று நாங்கள் யோசித்தோம். ஆண்டவரே, நாங்கள் பார்த்தோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலே நிகழும் காரியங்கள் எல்லாம் உம்முடைய கிருபையினாலே அனுமதிக்கப்பட்டது என்பதை உணர எங்களுக்கு உதவி செய்தல்லும். நீர் அனுமதித்த காரியத்தின் மூலமாக உம்முடைய நாம மகிமைப்படும்படியா எங்களுக்கு விசுவாசத்தை தாரும். அந்த தரிசனத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றக்கூடிய கிருபைகளை தாரும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு, கேட்க போகிறவர்களுக்கு எல்லாருக்கும் கிருபைகளை தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே நீ கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய், தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரணே, தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான்.
விசுவாசத்தால் நீதிமான் இன்றும்